இந்த வருடம் திருகணித பஞ்சாங்கம் படி மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சியாகிறார். கும்பத்திலிருந்து மீனத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பல பேர் பல பதிவுகளே பார்த்துருப்பேன். அதில் முக்கியமான பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சிம்மத்துக்கு அஷ்டம சனி, கன்னிக்கு வந்து கண்ட சனி, தனுசுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி, அதுக்கப்புறம் கும்பம், மீனம், மேஷம் இதெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய, ஏன்னா அவெல்லாம் 7 சனியில் மாட்டின்னு இருக்கிறது. ஸோ எல்லாருக்கும் தெரியும். இதில் சனி பிரீத்தியும் பண்ணணும். மற்ற ராசிக்காரர்கள் போயிட்டு வரும்போது சென்ட் ஆஃப் எல்லாம் பண்ணணும்ல. தேங்க்யூ ஸோ மச் சனி பகவானே, நீங்கள் கொடுத்ததுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அவளும் சேர்ந்து பிரீத்தி பண்ணிக்குங்கோ. முக்கியமாக இன்னொரு விஷயமும் சொல்லணும். இந்த ராசிக்காரன் மட்டும் இல்லை, ஒவ்வொரு தடவையும் சனி பகவான்கிட்டேருந்து தப்பிக்கணும்னா என்ன வழி? எது வந்தாலும் சரி நான் தப்பிக்கணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம், ஏன்னா இது நான் சொல்லலை, சிவபெருமான் நாரதருக்கு உபதேசம் பண்ணியிருக்கார் இந்த கதையை. அந்த கதையை சொன்னதுக்கப்புறம் நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன். முதல்ல அந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமான கதை. ஆக்சுவலாக நாரதர் ஆஸ் யூஷுவல் நமசிவாயன்னு சொல்லிட்டு சிவலோகத்துக்கு போயிட்டு சனி பகவானோட பயிற்சி ஆக போகிறது என்னதான் பிடிக்க போகிறார் போல் இருக்கு அப்படின்னு எல்லாருமே புலம்புற மாதிரி அவரும் புலம்பியிருக்காரு. என்ன ஈஸியாக தப்பிச்சிடலாமே அப்படின்னு இவர் சொல்லியிருக்கார். அது எப்படி சனி பகவான்கிட்டேருந்து ஈஸியாக எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு இவர் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் சிவபெருமான். ஆக்சுவலி ரகுகுல நந்தன் சொன்னால் ராமனை சொல்லுவோம் இல்லையா? ராமனுடைய அப்பா தசரதர், அவருடைய கதை தான் இது. அந்த ரகுகுலத்திற்கு குருவான வசிஷ்டர் வந்து தசரதர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி சனி பகவான் வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு பிரவேசம் பண்ண போகிறார். அப்படி பண்ணால் நாட்டில் பஞ்சம் தலை விரிச்சு ஆடும், பட்டினி, துன்பம், தண்ணி இல்லாமல் இப்படி பற்றாக்குறை தான் இருக்கும். நாடு ஃபுல்லாக செழிப்பாக இருக்கக்கூடிய நகரம் ஃபுல்லாக வாடி போயிடும். 12 ஆண்டு காலம் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். இதற்கு என்ன பரிகாரம், என்ன பண்ணணும் அப்படின்னு தசரதன் கேட்குறார். அப்போது வசிஷ்டர் சொல்கிறார், பிரம்மனால கூட மாற்றி எழுத முடியாது, அவருடைய வருகையும் அவருடைய மாற்றவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னே தசரதனால சும்மா இருக்க முடியலை. அவர் என்ன பண்ணுறார், வஜ்ர கவசம் அணிஞ்சுண்டு வில் அம்பெல்லாம் எடுத்துட்டு ரதத்தில் கிளம்புறார். சூரிய மண்டலத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தை தேடிட்டு போறார். ஏன்னா அதுக்குள்ள தானே சனி பகவான் பிரவேசிக்க போறார். அப்ப நான் அவரை போய் தடுத்து நிறுத்திடலாம். என்ன ஐடியா பாருங்க. ரோகிணி நட்சத்திரத்தோட பின்னாடி போய் நிற்கிறார். யார் வரா யார் போறான்னு அந்த ரதத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது சனி பகவான் கரெக்டா வரார். நேரம் வரும்போது நேர எதிர்த்து நிற்கிறார் தசரதன். சனி பகவானை எதிர்த்து நின்ன தசரதனுக்கு என்ன ஆச்சு, அதிலிருந்து தப்பிக்க தசரதன் செய்த வழி என்ன அப்படிங்கிறத சிவபெருமான் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். அவர் பின்பற்றிய வழி நாமும் பின்பற்றினா கண்டிப்பா 3 நிமிடத்தில் சனி தோஷத்திலிருந்து நிவர்த்தி பெறலாம். இந்த முக்கிய பதிவையும் அதனுடைய லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அதையும் பார்த்து பயனடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம்கார் ஜோதியுடன்.